வாங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க சாப்பாடை பார்ப்போமா? எங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க, வெள்ளைச்சோறு, நல்ல வெள்ளைச்சோறு நல்லா வேக வச்சு அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு மட்டும்தாங்க என்ன ஒரே கருவாடை கிடக்குன்னு சொல்லக்கூடாது. எனக்கு மட்டும் ஆத்தா நான் 2 பேரும் தான் கருவாடை குழம்பு சாப்பிடுவோம். ஆத்தா சின்ன மக வீட்டுக்கு போயிடுச்சு. அதனால் எனக்கு மட்டும், அதாவது குழம்புல என்னக்கா பச்சை தண்ணியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. கருவாட்டை குழம்புல அதை தான் அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்காது. கொஞ்சமாக எனக்காக வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய இது. கருவாட்டை அப்படியே புளியை கரைச்சிக்கிட்டு புளி தண்ணியில் வேக வச்சு கூட நான் வெங்காயத்தை போட்டு அப்படி சாப்பிடுவோம். அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. அதே கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு எனக்கு மட்டும்தான் பிடிக்கும், எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்காது. அதனால் பார்த்துக்குங்க, நண்டு சிண்டு சிம்மப்பா எல்லாத்துக்கும் பார்த்துக்குங்க புளிக்குழம்பு, கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டால் புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிற ஏதாச்சும் வச்சே ஆகணும், இல்லாட்டா தாங்காது. அதுக்கு பார்த்துக்குங்க, இந்த எண்ணெய் மூளைக்கிழங்கு சேனக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்க வறுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சாப்பாடு இதுதான். வாங்க சாப்பிடுவோமா? ஒரே தேர்தலாக யூடியூப்பவே இன்ஸ்டாகிராம் எதை திறந்தாலும் தேர்தல் பிரச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடாடாடாடாடாடாடா, மக்கள் என்னம்மா கொந்தளிச்சு குதுகலிச்சு அப்பா ஜெயிச்சிட்டாரு, அம்மா விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு பக்கம் கதறதென்ன என்னத்துக்கு? அவங்க ஜெயிச்சு அவங்க குடும்பத்து குட்டிகளுக்கு அவங்க சொத்துக்களை சேர்க்கறதுக்கு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கொண்டாடனா சரி, எதுக்கு இந்த மக்கள்லாம் அப்படி கத்திரி கிடக்காதுன்னு தெரியல. சரி விடுங்க, நம்ம சொல்கிற அறிவு இல்லையா அவங்களுக்கு விளங்க போகுது. இந்த சோறும் குழம்பு ஆக்க என் சீமாப்பா உழைச்சிட்டு வந்தாத்தேன். விஜய் அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்ட்டு எங்கள் வீட்டில் சோறு ஆக்குறதுக்கு காசு வந்துடுமா? என்ன நான் சொல்கிறது? இதெல்லாம் சொன்னால் நம்மளை கிறுக்கு பய சிரிக்கின்டுவாங்க. எதுக்கு நம்மளுக்கு வம்பு? நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க வேண்டியதே, நம்மளுக்கு தெரிஞ்சதை பேச வேண்டியதே. என்ன பேசிக்கிட்டே அசிமாப்பா கொஞ்சமாக சோறு விட்டு. சரி வாங்க, அசிமாப்பா உட்காந்துக்கிருக்காரு சாப்பாட்டுக்காக. போய் சாப்பாடை கொடுப்போம். நம்ம வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு என்ன சமைக்க திங்க சாப்பிடுங்கப்பா, அப்படியே வேலையை பார்க்க. இதுதான் நம்ம வேலை. இருந்தாலும் ரொம்ப ஓவருங்க. ஒருத்தரும் வெறி கொண்டு தெரிஞ்சிருக்காங்க. அந்த கட்சி என்னண்டோ போங்க, எந்த கட்சியும் போங்க. நம்மளுக்கு நம்ம கட்சி நம்ம குடும்பம் நல்லா ஓடுனா சரிதான். லைக் பண்ணுங்க மக்களே. என்னமோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன்.